ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார் பப்ளிஷ் பண்ண சிறப்பு தமிழ் அப்படிங்கிற புக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த சிறப்பு தமிழ் புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக நடந்த தமிழ் எக்ஸாம்ஸ் விச் மீன்ஸ் குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும், அது போக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் எங்கெல்லாம் தமிழ் அப்படிங்கிற டாபிக்ஸ் இருக்கோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சிறப்பு தமிழ் அப்படிங்கிற புக்கையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து சிறப்பு தமிழுக்கும் எங்களுக்கு புக்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ என்ன பண்ணிட்டோம், சிறப்பு தமிழ் புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டிலே வந்து சிறப்பு தமிழுக்கு வந்து புக்ஸ் யாரும் போடலை. ஸோ ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. ஸோ ஃபுல் ரிவ்யூ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருக்குன்னா புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? இந்த சிறப்பு தமிழ் பொறுத்தவரை 11th 12th ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 2273 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். சரியா? ஸோ நீட்டாக இருக்குது. சேம் டைமில் இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிறப்பு தமிழ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணிடலாம். சரியா? ஸோ 11th 12th பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 11th மட்டும் பார்த்தா உங்களுக்கு 1192 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ 12th புக்கில் பார்த்தீங்கன்னா இயல் 1 to 5 தான் உங்களுக்கு கவர் ஆகும் சிலபஸ் படி. ஸோ ஒரு 1080 கொஸ்டின் மொத்தம் உங்களுக்கு 2273 கொஸ்டின்ஸில் கவர் ஆயிரும். சரியா? ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நீட்டாக படிக்கும்போது கண்டிப்பாக மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132 பேஜஸ் வரும். சரியா? 132 பக்கங்கள் இருக்குது. ஸோ ரேட்டும் நாங்கள் சொல்கிறோம், எப்படி வாங்கணும்னு சொல்கிறோம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 11th மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 இயர்லேருந்து ஒவ்வொரு இயர்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எந்த பேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் கண்டென்ட் கொடுத்துருப்போம். அதுமாதிரி 12th அப்படி தான் உங்களுக்கு என்ன இயல் இருக்குது, இயலுக்கு பேர், ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு இயலில் கவர் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இயல் 2ல் கதையில் இருக்கா 99 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரே புக்கில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். சரியா? ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் தான் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இயல் எடுக்கிறீங்கன்னா அந்த இயலில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன செக் பண்ணக்கான கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா சமைச்சு புக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த புக்கை பார்க்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லை எனக்கு புக்கு கிடைக்கல, நிறைய வந்து புக் கிடைக்க மாட்டேன், புக் கிடையாது, அந்த ரீசன் வந்து புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ புக் கிடைக்காது. ஸோ புக் இல்லை அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரியா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லைன் பைலையும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா விதமான கொஸ்டின்ஸும் லைன் பை லைன் ஃப்ரேம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்போம். சரியா? கூட ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும்போது குயிக் ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், டக்கு ஸ்பீடாக போகணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிறப்பு தான் படிக்கிறீங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கண்டென்ட் வந்து கொஸ்டின்ஸ் ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் இருந்தாலும் அந்த ஓவரால் கண்டென்ட் உங்களுக்கு இந்த புக்கு உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இப்படி தான் போகும். ஸோ ஒவ்வொரு லெசன்ஸும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பக்காவாக இருக்கும். சரி, உங்களுக்கு நீட்டாக படிக்க முடியும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சைடில் கேப் இருக்கும், எழுதிக்கலாம். ஸோ பேப்பர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். எழுத்து வந்து அடுத்த பேஜில் உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கும். சரியா? ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லி கொடுத்துருவோம். பட் சேம் டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண நினச்சா வாட்ஸ்அப் நமக்கு கொடுத்துருக்கோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது முடிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு போயிடும், செகண்ட் டாபிக் போகும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு இயல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ புரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நான் பேஜ் பெறட்டுறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின், இந்த இயர்லேருந்து என்னென்ன புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதையும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி ஆன்சர்ஸோடு கொடுத்துருப்போம். சரியா? இது வந்து புக் பேக் கொஸ்டின் கவர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக்ஸ் லைன்லையும் கவர் ஆகும். அது போக முக்கியமான விஷயம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? அது போக பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கட்டணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா, அந்த கண்டென்ட்டும் இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே இந்த டாபிக்ஸ்குள்ளே கவர் ஆகி கொடுத்துருவோம். சரி, நீங்கள் புக்கே திறக்க வேண்டாம், சமைச்சு புக்கு போன அவசியமே இல்லை. எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு டாபிக்ஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 பக்கம் இருக்கா, இந்த 8 பக்கம் தரவு பண்ணிங்கன்னா இந்த இயர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு கேரண்டி. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த இயர் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ புக்கு பாருங்கள், பிடிச்சிக்க வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நம்பர் தெரியும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறப்பு தமிழ் புக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த சிறப்பு தமிழ் புக்கு வாங்குறதுக்கு ரேட் வந்து 250. இந்த புக்கு ரேட் 250 பேப்பர் மாதிரி இருக்கும். சேம் டைம் அட்ரஸ் ஃபார்மெட் அனுப்புவாங்க. கரெக்டாக ப்ராப்பராக தப்பு இல்லாமல் அட்ரஸ் ஃபார்மெட்டை அவங்க கொடுக்குற ஃபார்மெட்டை சென்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அனுப்புங்க. சரியா? ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 250 பே பண்ணிக்கிட்டு அந்த பே பண்ணக்கான டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட்டு, அதே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண நம்பர் வேறு, ஜிபே பண்ணுற நம்பர் வேறு, மாற்றி பண்ணிடக்கூடாது. ஸோ ஜிபே வேறு நம்பர் பண்ண மாதிரி இருக்கும். சேம் டைம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்போம், அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்கள் புக் வந்து மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கையில் வந்து சேர்ந்துடும். சரியா? ஏன்னா அடுத்த அப்கமிங் இயரில் வந்து கண்டிப்பாக சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு சீக்கிரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 monthsக்குள்ளே ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தவங்க தெரியும், அதை நான் பொறுமையாக உங்களுக்கு பேர் எழுதிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி வந்து புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 11th முடிஞ்சு அப்புறம் 12th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து லைன் பண்ணி கொடுத்துருப்போம். அது முடிய உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்படி கவர் ஆயிரும். ஸோ படிக்கும்போது நீட்டாக இருக்கும். நீங்கள் இது படித்து முடிச்சுட்டு அப்படியே புக் பேக் கொஸ்டின் நம்ம ஆன்சரிங் போட்டு பார்த்துக்கலாம். சரி, ஏன்னா சில நேரம் டீம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே புக் பேக் கொஸ்டின் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ரீசனாக கொடுத்துருப்போம், அதையும் நம்ம தலை பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் சென்ட் பண்ணீங்க 5 days புக் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை வாங்கிட்டு படித்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ புக்கு ரிவ்யூ போட்டாங்க, புக்கு வாங்கணும், அது வாங்காதீங்க. நீங்கள் படிப்பீங்கன்னு மட்டும் புக்கு வாங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா இந்த புக்கை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். சும்மா வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் அடுக்கி வைக்கிறதுக்கு புக்கை தயவு செஞ்சு வாங்கவே வேண்டாம். சரியா? வாங்கினா படிப்போம், படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் புக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் புக்கை போய் சேர்க்கணும். அதுவும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் புக்கை போய் சேர்க்கணும். ஹாஸ்டலில் புக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது போக புக்ஸ் இருக்குது. அதாவது புக்ஸ் பார்த்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, ஜாகிரபி புக்ஸ் இருக்குது, பிரித்து கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி 6லேருந்து 10 வரைக்கும், அப்புறம் 11th 12th புக்கு, பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் 35 டாபிக், நிறைய புக்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கான ரிவ்யூ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு வந்து எல்லா புக்ஸும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சிறப்பு தமிழ் புக்ஸ் ப்ளஸ் அதர் புக்ஸும் மெசேஜ் பண்ணிங்கன்னா வேறு புக்ஸுக்கான லிஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ ரிவ்யூ வந்து நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது போக உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும், ரேட்டு வேணும் அப்படி தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிறப்பு தமிழ் புக்கும் வேணும், சேம் டைம் ப்ளஸ் அதர் புக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்டில் ரேட் இருக்கும். அந்த ரேட்டை நீங்களே ஆட் பண்ணி கூட அதை சொல்கிற ஜிபே நம்பர் ஜிபே பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு புக்ஸ் வந்து கொரியர் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே சேர்ந்துடும். 5 days மேலே வரல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராக்கிங் கொடுப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 5 days தாண்டி போகாது, பட் மேக்ஸிமம் 5 days எடுத்துக்கோங்க. சரியா? என் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஏன்னா கிளாஸ் இருப்போம், எடுக்க முடியாது, சுற்றி ஆயிரும். முடிஞ்சாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து சிறப்பு தமிழ்னால மார்க் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் புக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம், நிறைய கண்டென்ட் வெப்சைட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைமில் குரூப் மெயின்ஸுக்கும் டெஸ்ட் பேட்ச்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர்.